மதுரையில் வருகிற வியாழக்கிழமை நடைபெறும் தாவேக மாநாட்டில் விஜய் 100 அடி உயர கம்பத்தில் கட்சிக் கொடியை ஏற்றி வைக்க இருக்கும் நிலையில் மாநாட்டு திடலில் கொடிக்கம்பத்தை நடுவதற்கான பணி தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு வருகிற 21ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் விஜய் கட்சியின் கொடியை ஏற்றி வைக்க இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அந்த கொடிக்கம்பத்தை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த முதல் மாநில மாநாட்டிலும் விஜய் 101 அடி உயர கம்பத்தில் கொடியை ஏற்றினார். அதே போன்று இம்முறையும் 100 அடி உயரத்தில் இந்த கொடிக்கம்பமானது தயார் செய்யப்பட்டு வருகிறது. அந்த கொடிக்கம்பத்தில் விஜய் மேடையில் இருந்தவாறே கொடியை ஏற்றும் வகையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதற்கான ஏற்பாடுகளை பொறுத்தவரை 100 அடி கொடிக்கம்பமும் 600 அடி சதுர அளவில் கொடியும் தயார் செய்யப்பட்டு வருகிறது. இந்த 600 அடி சதுர கொடியானது விஜய் மேடையிலிருந்து ஏற்றும் வகையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி இந்த மாநாட்டு திடலை சுற்றி கிட்டத்தட்ட 2500 கம்பங்களில் கட்சி கொடிகள் பறக்கவிடப்பட்டிருக்கிறது. 2500 கம்பங்கள் மட்டுமின்றி அருகில் இருக்கக்கூடிய பார்க்கிங் பகுதி எந்த இடங்களிலுமே கட்சி கொடியானது பறக்கவிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் விஜய் மாநாடு நடைபெறக்கூடிய நாளன்று 100 அடி உயர கம்பத்தில் கொடியேற்ற உள்ளார். அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.